On chapter number 1, Introduction to Business. First topic நான் எப்பவுமே லாஸ்ட்ல தான் பார்ப்பேன். That will be very helpful. ஏன்னா ஒண்ணுமே இருக்கு அப்படியே டிக் பண்ணிட்டே போயிடலாம். Okay. So one of the areas we are going to cover here is domains of BCK. That is the area, scope, whatever it is. Human activities நம்ம ரெண்டா ஸ்பிளிட் பண்ண போறோம். Economic activity and non-economic activity. Economic activity பொறுத்த வரைக்கும் business, profession and employment ஸ்பிளிட் பண்ணுவோம். Non-economic activity இது எல்லாமே இருந்தாலும் நம்ம இங்கே ஸ்டாப் ஆயிடும். ஓகே. பிசினஸ் பொறுத்த வரைக்கும் சோ நம்மளோட இன்டென்ஷன் வந்து பிசினஸ் பத்தி பேசுறது தானே. சோ பிசினஸ் பொறுத்த வரைக்கும் ஆக்டிவிட்டிஸ் இண்டஸ்ட்ரி, ட்ரேட், காமர்ஸ் இந்த ஆங்கிள் பேசலாம். இல்லைன்னா சைஸ் அண்ட் ஸ்கேல வச்சு சின்னதா இருக்கா, பெருசா இருக்கா, லார்ஜா அப்படி பேசலாம். ஜியோகிராபிக்கலா பார்க்கும்போது லோக்கலா, நேஷனலா, எம்என்சிஸ் மாதிரி இருக்கா. அண்ட் ஓனர்ஷிப் வந்து ஸ்டேட் ஓன்டா, பப்ளிக் செக்டரா, பிரைவேட்டா, ப்ரொப்ரைட்டரியா, கார்பரேட்ஸா இந்த ஆங்கிள் பேசுவோம். ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன், sole proprietor, huffle, okay, partnership, LLP and company. Okay, so I'll take you through the introduction. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காம்பனன்ட் சொல்லலாம். ஓகே, நம்ம என்னென்ன சொல்றோமோ அதெல்லாம் ஆன்சர் அப்படி இருக்கும். ஓகே, இட்ஸ் குவைட் ஈஸி. ஆப்வியஸ்லி ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளோட ஒர்க் அண்ட் லைஃப் வந்து பேலன்ஸ் பண்ணிட்டே இருக்கோம் இல்லையா. வேலை செய்யறோம், எதுக்கு வேலை செய்யணும்னா உயிர் வாழ்றதுக்கு. எது உயிர் வாழ்றதுக்கு அப்படின்னு சொல்லும் போது ஆக்சுவலா அந்த கொஸ்டின் ரேஸ் ஆகலாம், இன்டர்னலா இதான் உங்களுக்கு ஆன்சர். ஓகே, வேலை செய்யணுங்கிறதுக்காக தான். ஓகே, சோ வி வொர்க் டு earn an income. சம்பாதிச்ச பிறகு என்ன பண்றது? செலவு பண்றது. வி ஸ்பெண்ட் த இன்கம். ஓகே, சோ இது சுத்திக்கிட்டே இருக்கும். சோ இதெல்லாமே எக்ஸ்சேஞ்சஸ். நான் பணத்தை கொடுக்குறேன், குட்ஸ் அண்ட் சர்வீஸ் வாங்குறேன். இதான் நம்ம வந்து இங்க பிசினஸா மாத்திட்டு இருக்கோம் லேட்டர் பீரியட்ல. பிசினஸ் ஆர்கனைசேஷன்ஸ் அது being social and socially aware, we also live a family life and engage in various social activities. ஏதோ ஒரு வகையில வந்து நம்மளோட ஆக்டிவிட்டிஸ்ல நம்ம இன்வால்வ் பண்ணிக்கிறோம். சோ ஏகப்பட்ட டொமைன்ஸ் இருக்கு. ஓகே, சோ லேட்டஸ்டா நம்மளுக்கு இன்க்ரீசிங் ஸ்பெண்டிங் இருக்கா, ஸ்பெண்டிங் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எதனாலதான் பிசினஸ் அண்ட் காமர்ஸ்னால. இதை நீங்க நோன்னு சொல்லவே முடியாது. யூ ஹேவ் டு கம்ப்ளீட்லி அக்ரி. ஏன்னா நிறைய விஷயங்கள் எனக்கு வாங்கறதுக்கு இருக்கு, என்னால வந்து எனக்கு யூஸ் பண்றதுக்கு இருக்குங்கிறதுக்காக தான் நீங்க செலவு பண்றீங்க. உங்களுக்கு தேவை கஸ்டமரோட நீட்ஸ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்து டெவலப் பண்ணாங்க பிசினஸ். இப்பதாலும் இருக்குங்கிறதுக்காக நம்ம செலவு பண்ண ஸ்டார்ட் பண்றோம். மொபைல் போன்ஸே வந்து இல்லன்னா நீங்க யூஸ் பண்ணிருப்பீங்களா? இல்ல ஒரு பீரியட்ல வந்து மொபைல் போன்ஸ் தேவைப்பட்டுச்சு இல்லையா. சோ தட்ஸ் த கேஸ். சோ சுத்திக்கிட்டே இருக்கும் சைக்கிள். சோ டிஸ்ட்ரிபியூஷன் அண்ட் எக்ஸ்சேஞ்ச், லைக் பையிங் அண்ட் செல்லிங் ஆஃப் குட்ஸ் அண்ட் சர்வீஸ், இது எல்லாமே வந்து நடந்துட்டே இருக்கும். சோ லைக் அரேஞ்ச்மெண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே நடந்துட்டே இருக்கும். சோ வெதர் வந்து நீங்க எம்ப்ளாயிஸா ஒர்க் பண்ணாலும் சரி, ஃப்ரீலான்சர்ஸ், ஆண்டர்பிரனர்ஸ் எது பண்ணாலும் சரி, ஏதோ ஒரு வகையில வந்து நீங்க பிசினஸ் ஆர்கனைசேஷனோட அசோசியேட் ஆயிருக்கு. ஓகே, சோ யூ கேன் டேக் a minute bit later, not now. So let me continue with the next para. ஓகே, இது நல்லா இருக்கு இந்த இதெல்லாம் பார்க்கும்போது. சோ இது ஜஸ்ட் நீங்க இதே பார்க்கணும் அவசியம் இல்லை. உங்களை சுத்தி ஒரு 10 விஷயங்கள், அந்த 10 விஷயங்கள் என்னென்ன இருக்கு அப்படின்னு நோட் பண்ணே தெரிஞ்சிடும். எவ்வளவு தூரம் என்னென்ன பிசினஸ் நீங்க வாழ வச்சிட்டு இருக்கீங்கன்ட்டு. ஓகே, நீங்க ஜியோ யூஸ் பண்ணீங்கன்னா அம்பானி ஃபேமிலியை வாழ வச்சிட்டு இருக்கீங்க. நல்லா இருக்கு. ஓகே, domains of business and commercial BCK. ஆக்சுவலி வந்து இது ஒரு டொமைன் ஒரு ஏரியாஸ் சொல்றது ஃபீச்சர்ஸ் நம்ம நேம் பண்ணிக்கலாம், இல்லைன்னா கேரக்டரிஸ்டிக்ஸ் சொல்லுவோம்ல, இல்ல நேச்சர்னு சொல்லுவோம்ல, அப்படி எல்லாம் எப்படின்னா நேம் பண்ணிக்கலாம். இதுல வந்து பிசினஸ் வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ் அண்ட் கமர்ஷியல் நாலேஜ் வேஸ்ட், இவ்வளவுதான் சொல்ல முடியாது. எல்லா விஷயங்களும் இருக்கு. மேனுஃபேக்சரிங், ட்ரேடிங், எல்லா விஷயங்களும் இருக்கு. எதை பத்தி பேசினாலும் அதுதான் பிசினஸ். சோ ப்ராபபிலி வி ஹேவ் டோர் டு டோர் டைரக்ட் செல்லர்ஸ் இருக்காங்க, ஸ்ட்ரீட் வெண்டர்ஸ் இருக்காங்க, வீக்லி ஹேஸ் பஜார்ஸ் இருக்கு, நெய்பர்ஹுட் ஷாப்ஸ், மார்க்கெட் பிளேஸ், மால்ஸ், எக்கச்சக்கமா இருக்குல்ல, என்னென்னமோ இருக்கு. எல்லாமே அது பிசினஸ் தான். சின்ன லெவல்ல இருந்து பெரிய லெவல் வரைக்கும் பண்றது எல்லாமே பிசினஸ் தான். ஆனா என்ன அதுல ஒரு டிஃபரன்ஸ்னா, இப்போ குட்ஸ் தனியா, சர்வீஸ் தனியா, நிறைய விஷயங்களை பிரிச்சு பார்க்கவே முடியாதுப்பா. சர்வீஸோட சேரும் போது அது நம்ம பர்ச்சேஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும், நம்ம யூட்டிலைஸ் பண்றதுக்கு ரெடியா இருக்கும். சோ அது மாதிரி பார்க்கும்போது நம்மளுக்கு 24/7 கன்வீனியன்ஸ் ப்ரொவைட் பண்ணா சர்வீஸ் தானே. பிளிப்கார்ட் ப்ரொவைட் பண்றது குட்ஸ் இல்ல, சர்வீஸ். குட்ஸ் யார் ப்ரொவைட் பண்றா? பிளிப்கார்ட் யார் லிஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்க தான் ப்ரொவைட் பண்றாங்க. சோ பிளிப்கார்ட் வந்து அந்த சர்வீஸ் ஒரு பிளாட்ஃபார்ம் தரோம். ஓகே, நீங்க யாரோட செல்லர் வந்து யாரோட குட்ஸ் நீங்க வாங்க போறீங்களோ செல்லரோட வந்து நீங்க டிரான்சாக்சன் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லி பிளாட்ஃபார்ம் தரோம். சோ இஸ் ப்ரொவைடிங் அ சர்வீஸ். சோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து நம்ம சுத்தி நடக்கும் போது வெறும் குட்ஸ் மட்டும் பார்க்க முடியாது. சர்வீஸோட சேர்த்து குட்ஸ் அண்ட் சர்வீஸ்ங்கிற ஒரு காம்பினேஷன் வந்து என்னது இங்கிலீஷ் லைன்ல மட்டும் இல்ல, கரெக்டா வந்துச்சுன்னு சொல்லலாம். ஓகே, அண்ட் இஸ் எலக்ட்ரிக்னா மல்டி டிசிப்ளினிங், இதுதான் அப்படின்னு சொல்ல முடியாது. எல்லா லைன்லயும் பார்க்கலாம். ஏகப்பட்ட டிசிப்ளின்ஸ். மார்க்கெட்டிங் ஆங்கிள் பார்க்கலாம், நீங்க பிசினஸ், அக்கௌண்டிங் அண்ட் பினான்ஸ், ஆபரேஷன்ஸ்ல பார்க்கலாம், ஹியூமன் பிஹேவியர் பார்க்கலாம், law,
எஸ் ஆப்வியஸ்லி எல்லாமே லெஜிஸ்லேட்டிவ். இப்ப நம்ம காம்படிஷன் ஆக்ட் பாக்குறோம்ல, லெஜிஸ்லேட்டிவ், எக்கனாமிக்ஸ், எத்திக்ஸ், எவ்ரிதிங். ஓகே, சோ இட்ஸ் நாட் ஜஸ்ட் நம்ம நினைச்சிருக்கோம் பிசினஸ் தான் என்னது வாங்குறது விற்கிறது, அப்படி இல்ல. எல்லா ஃபீல்ஸும் வந்து இதுல இன்வால்வ் ஆகுது. ஒருத்தரோட ஹியூமன் பிஹேவியர் தெரிஞ்சுக்கணும். என்ன டேஸ்ட் மாறுது இப்போ இருக்குல்ல. எத்தனை பேர் வீட்டுல ஜீன்ஸ் இல்ல, ஜீன்ஸ் பேண்ட், ஜீன்ஸ் ஷர்ட் இல்ல. ஓகே, அவங்களோட சேராதீங்க, வேற கிரகத்துல இருந்து வந்திருக்காங்க. ஏற்கனவே அப்படிதான் வச்சிருக்காங்க. சி இவங்களை மட்டும் விட்டுறேன். 99.99% அப்ப 0.1% கணக்கா இருக்காங்க. எல்லார் வீட்லயும் ஜீன்ஸுங்கிறது இருக்குல்ல. ஒரு பீரியட்ல வந்து நார்மல் பேண்ட்ஸ், நான் கேர்ள்ஸ் பாய்ஸ் பிரிக்கல, ஜென்ரலா யூனிசெக்ஸ்ல சொல்றேன். சோ 99.99% வந்து நான் ஆக்சுவலா 100% தான் சொல்லலாம்னு நினைச்சேன். இப்படி கையை தூக்குவாங்கன்னு நினைச்சு கூட பாக்கல. ஓகே, எல்லார் வீட்லயும் வந்து கம்பல்சரி அது ஜீன்ஸ் பேசிக் இது மாதிரி. ஓகே, தூக்காம எத்தனை வாட்டியாவது போட்டுக்கலாம். அது ஒரு வாரத்துக்கு அப்படியே ஆளிலே பொங்கும். ஓகே, அம்மா வந்து வாஷ் பண்ணிடலாமான்னு கேட்ட கூட இருக்கட்டும், இன்னும் 4 நாள் போட்டுக்கிறேன். அதுக்கெல்லாம் சூட்டமான ஜீன்ஸ் சொல்லுவாங்க. இட் வாஸ் ஜோக்ஸ் அபார்ட். ஏன் சொல்ல ஹியூமன் பிஹேவியர் மாறிடுச்சு. நாட் ஒன்லி ஆன் திஸ் ஒன், நம்ம யூஸ் பண்ற ஒவ்வொரு குட்ஸ்லயும் பினான்ஸ் இருக்கு. எவ்வளவு செலவு பண்றதுக்கு ரெடியா இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி குட்ஸ் தான் நம்ம ரெடி பண்ணோம். ஓகே, சோ இருக்கு. எக்கனாமிக் வைஸ் வேர்ல்ட் எக்கனாமி பார்க்கணும், லீகல் டேர்ம்ஸ் பார்க்கணும், வேரியஸ் கண்ட்ரிஸோட லாஸ் பார்க்கணும். ஏன்னா குளோபலைஸ் பிசினஸ் ஆச்சு. ஒவ்வொரு டிசிப்ளின்லயும் ஒவ்வொரு விதமான ஒகாபுலரி அதுக்குண்டான ஓன் நேச்சர். ஒகாபுலரி நம்ம ஜஸ்ட் இங்கிலீஷ் டேர்ம்ஸ் சொல்ல, அதோட நேச்சர். சோ இதான் வந்து நம்ம பிசினஸ் ஒகாபுலரின்னு சொல்லுவோம். ஓகே, தட்ஸ் அபவுட் எலக்ட்ரிக் மல்டி டிசிப்ளின் சொல்றோம். ஓகே ஃபைன். ஆக்சுவலா ஸ்ட்ராட்டஜிங்கிற வேர்ட் யூஸ் பண்றோம்னா இது மிலிட்டரிங்கிற ஒரு கான்செப்ட்ல இருந்து வந்தது. ஓகே, மிலிட்டரி தெரியும், அவங்க வந்து வின் வின் சிச்சுவேஷன் தான் எடுக்கணும். வின் லூஸ் தான் மொத்தமா காலின்னு அர்த்தம். அப்ப வார் டெவலப் பண்ற ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே வந்து நம்ம மிலிட்டரி கிட்ட இருந்து கத்துக்கிட்டனால இது வந்து ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவோம். இன்னொரு ஒகாபுலரி வேர்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா லொஜிஸ்டிக்ஸ். சோ கம்ப்ளீட் சப்ளை செயின்ஸ், எக்யூப்மெண்ட் சப்ளை பண்றது எல்லாமே, பீப்புள், ஃபெசிலிட்டிஸ், சப்ளைஸ், இன்பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ், அவுட் பவுண்ட் லாஜிஸ்டிக்ஸ் எல்லாமே டுகெதரா வந்து லொஜிஸ்டிக்ஸ்ல கவர் பண்ணலாம். இதுவும் வந்து மிலிட்டரி தான். ஓகே, மிலிட்டரி கேம்ப் வந்து பார்டர்ல இருக்கிறாங்கன்னா இவங்களுக்கு போய் தேவையான அளவுக்கு சஃபிஷியன்ட் ஃபுட்ல இருந்து எல்லாமே சப்ளை பண்ணது உங்களோட வேலை. இதை நீங்க ரீட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜி எல்லாமே இதோட ரிலேட் பண்ணிருக்குதான். இவங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து ஆர்ம்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எப்பவுமே கையில இருக்காது ஸ்டாக். சோ இவங்க வந்து மெசேஜ் பாஸ் பண்ண அவங்க வந்து அப்பப்போ வந்து லோட் பண்ணிட்டே இருக்கு. சோ ஸ்டாக் வந்து லைக் டவுன் வர்ட்ஸ். சோ திஸ் அபவுட் செகண்ட். இது வந்து பிசினஸ் வந்து ஒகாபுலரி. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பிசினஸ் இஸ் எவர் இவால்விங் அண்ட் எக்ஸ்பாண்டிங். எவர் இவால்விங் அண்ட் எக்ஸ்பாண்டிங். இட்ஸ் நாட் ஸ்டாண்டிங். என்விரான்மெண்ட் பொறுத்தவரைக்கும் டைனமிக் சொல்லிருக்கோமா, சோ மாறிக்கிட்டே இருக்கும், எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே இருக்கும். இவ்வளவுதான் எதுவுமே சொல்ல முடியாது. சோ இன் தட் கேஸ் வி ஹேவ் தட் 24/7 பிசினஸ் டு பிசினஸ், பிசினஸ் டு கன்சியூமர், பிபிஓ சர்வீசஸ் இருக்கு. சம்டைம்ஸ் வந்து இந்த எவல்யூஷன் வந்து டிக்ளைன் ஆகுற மாதிரி தெரியலாம். பட் டிக்ளைன் ஆகுறது வந்து பிசினஸ் டிக்ளைன் ஆகல, ஓல்டு பிசினஸ் டிக்ளைன் ஆகுது. புதுசு புதுசா இன்னோவேட்டிவா கிரியேட் பண்ணிட்டே இருக்காங்க. இந்த மட்டும் பார்த்தா பார்த்தது இல்லை. இன்னோவேஷன், இன்னோவேஷன் கேள்விப்பட்டிருக்கோம். இன்னோவேஷன்ங்கிறது இன்னோவேஷன். ஓகே, இன்னோவேஷன், ஏதோ ஸ்பெல்லிங் தப்பா போட்டேன். இன்னோவேஷன். ஓகே, இன்வென்ஷன், இதான் அந்த டேர்ம் ஹைலைட்டட். இன்னோவேஷன், கிரியேஷன், இந்த மூணுமே சேர்ந்தா இன்னோவேஷன். அப்ப பிசினஸ் வந்து இப்படி லோ ஆயிட்டு இருக்கு. புதுசு புதுசா கண்டுபிடிக்கிறது இல்ல. புதுசாவே வந்து ஏதாவது டிஃபரெண்டா அதெல்லாம் பண்ண முடியுமா? மொபைல் போன்ஸ் எடுத்துக்கலாம், கண்ணாபின்னு வந்து எதனும். ஓகே, சோ ஹவு த பிசினஸ் ஆர் emerging, new business. Old business தான் டிக்ளைன் ஆகுது. சோ இதெல்லாம் நம்ம எவல்யூஷன் சொல்றோம், மாறிக்கிட்டே இருக்கு. சோ டெக்னாலஜினால மாறுது, சொசைட்டியோட நீட்ஸ்னால மாறுது, எக்கனாமிக்கலா மாறுது. இதெல்லாமே புட்டுக்கிறது தான் நம்ம என்ன சொல்றோம், பிசினஸ் என்விரான்மெண்ட். எங்க படிக்கிறோம்? சாப்டர் நம்பர் 3 பாருங்க. சாப்டர் நம்பர் 2 சம்மரி தான் அது. ஓகே, சோ நம்ம என்னென்ன சாப்டர்ஸ் பார்த்தோமோ எல்லாமே ஃபிட் பண்ண வேண்டியது. So latest innovations வந்து e-commerce, social media, artificial intelligence and so on. And okay, probably நீங்க பாத்துக்கலாம். Importance of BCK for chartered accounts. நம்மளோட லெவல் என்னப்பா அப்படின்னு கேட்டீங்கன்னா, எப்படி நான் டிஸ்கஸ் பண்ணிருக்கேன், கம்பெனி ஏ அண்ட் கம்பெனி பி இருக்கு, ரெண்டு பேரும் மர்ஜ் பண்ணலாம் நீங்க பேசும்போது யாருக்கு அளவு தேவைப்படுதுன்னா மெயினா வந்து யார்கிட்ட கன்சல்டேஷன் கேட்பாங்க, சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் கிட்ட தான் கேட்கணும். ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் வில் பி த ரோல் பிளேயர்ஸ். ஸோ தே ஆர் த கஸ்டோடியன்ஸ் ஆஃப் நேச்சுரல் ரிசோர்சஸ். இதெல்லாம் கேட்கும்போது நல்லா தான் இருக்கு, நேச்சர்ஸோட ரிசோர்ஸ் நம்ம அப்படின்னு கேட்கும்போது. ஸோ ரெஸ்பான்சிபிள் ஃபார் புட்டிங் இன் பிளேஸ் அ கிரெடிபிள் சிஸ்டம் ஆஃப் ட்ரூத்ஃபுல்னஸ் அண்ட் ஃபேர் அக்கௌண்டிங். ஏன்னா இதெல்லாமே ஒன்ஸ் ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட், ஒரு ஆடிட்டர், ஸ்டாட்டரி ஆடிட்டர் வந்து பினான்சியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வந்து சைன் பண்ணிட்டாருன்னா யாருமே எதுவுமே கேள்வி கேட்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் சொல்லுது. ஏன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வச்சுதான் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாமா, இந்த கம்பெனிக்கு வந்து லோன் தரலாமா, அன்லெஸ் தெர் இஸ் a doubt. ஏன்னா
இது இருந்துச்சுன்னா ப்ரிசம்ஷன், இப்படிதான் கம்பெனில நடந்திருக்குங்கிறது ப்ரிசம்ஷன். அதனால சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் வந்து இந்த ஆடிட்டர்ஸ் ரிப்போர்ட் தரும்போது குவாலிஃபைட் ரிப்போர்ட் தரணுமா, ஏதாவது வந்து டவுட் இருந்துச்சுன்னா அந்த ஆடிட்டர் வந்து கொடுக்கணும். எனக்கு டவுட்டா இருக்கு, என்னால வந்து ரிப்போர்ட்டுக்கு அரைவ் பண்ண முடியல, ஸ்டேட்மெண்ட் அரைவ் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு தரணும். இதெல்லாமே இருக்கு. Okay, so business and commercial sector comprises large share of their work arena. So obviously peculiarities இருக்கும், associated variations with respect to product, inventory, revenue, profit and etc. Okay. And example, fast moving goods இருக்கு, இதான் நீங்க பாத்துக்கலாம். Okay. So the chartered accountant shall be able to conduct the audit diligently. இதான் சொன்னேன். Audit diligently இருக்கிற பேப்பரை பார்த்து வேலையை முடிப்போம், அப்படி இல்ல. இருக்கிற பேப்பரை பார்த்து உங்களால என்ன சொல்ல முடியல, என்ன சொல்ல முடியும் அது சொல்லணும். ஓகே. சம்டைம்ஸ் வந்து நிறைய ஆடிட் ரிப்போர்ட்ஸ் நாங்க பர்சனலா இருந்து பார்க்கும்போது ஆடிட்டர் ஏதாவது பர்டிகுலர் வேர்ட் பை வேர்ட் ரீட் பண்ணி பார்ப்போம். சொல்ல போனா 2-3 பேர் சேர்ந்து ரீட் பண்ணி பார்ப்போம். இட்ஸ் ஃபார்மேட், எல்லாமே கரெக்டா இருக்குங்கிறது ஒரு ஃபார்மேட். அதுல ஏதாவது ஒரு வேர்ட் சின்னதா வந்து இது எங்களால சொல்ல முடியல அப்படின்னு ஒரு பேசிக்கான இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. we cannot assess, we cannot come to a conclusion, அது மாதிரி போட்டிருப்பாங்க. பட் cannot come to a conclusion கரெக்டாவும் இருக்கலாம், தப்பாவும் இருக்கலாம். தட்ஸ் வாட் தே மீன். ரொம்ப பர்டிகுலரா பார்க்கணும். சோ இதை பேஸ் பண்ணி டெசிஷன், ஸ்ட்ராட்டஜி மேக் பண்றது, பிளான்ஸ் மேக் பண்றது, பட்ஜெட் டிசைட் பண்றது, அண்ட் ஹவு தே ஒர்க் க்ளோஸ்லி வித் பிசினஸ் டீம்ஸ், இதெல்லாமே வந்து சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட்ஸோட ரோல் வித் ரெஸ்பெக்ட் டு பிசினஸ் ஏரியா. Getting conversant with and updating BCK, ஏற்கனவே பார்த்திருக்கோம், ரைட்? Evolving, expanding, etc. சோ இதை நீங்க பாத்துக்கலாம். சோ எப்படி சார்ட்டர்ட் அக்கௌண்டிங் கோர்ஸ் எல்லாம் முடிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. 10th முடிங்க, 12th முடிங்க. Okay, fine. So you can just have a BQ, IQ மாதிரி, BCK கொஸ்டின் தான் BQ. செல்ஃப் அஷூரன்ஸ் இருக்கிறது. ஓகே, எப்படி உங்களால டிரான்சாக்ஷன்ஸ் வந்து டெய்லி பேசிஸ்ல உங்களால என்கவுண்டர் பண்ண முடியுது. நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட் இஸ் நாட் அ ஹேண்டிகேப். ஸோ நிறைய பேர் நினைக்கிறோம் இல்லையா, காமர்ஸ் பேக்ரவுண்ட் இருந்தாலும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. நெக்ஸ்ட் வந்து அப்சர்வேஷன் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பெஸ்ட் கைட்ஸ். ஸோ நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் தான் வந்து மேக்ஸிமம் பிசினஸ் ரன் பண்றது. அண்ட் ஈச் ஒன் ஆஃப் அஸ் ஹேஸ் 6 ஹானஸ்ட் சர்வன்ஸ். ப்ராபப்ளி இதை நீங்க நோட் பண்ணிக்கலாம். லைக் இதோ எப்பவுமே இந்த கொஸ்டின் கேளுங்க, எதுக்காக, எப்படி, ஏன் வந்தது, யாரா சேர்ந்து பண்றாங்க, இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ஒன்னும் இல்ல. இங்கிலீஷ்ல நீங்க 5 W's and 1 H கொஸ்டின் ரீட் பண்ணிருப்பீங்களா? வாட், வை, வென், வேர், ஹூ, ஓகே, அண்ட் ஹவு கொஸ்டின்ஸ், இன்டர்பிரேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் படிச்சிருப்பீங்க. சோ இங்கதான் ஹானஸ்ட் சர்வன்ஸ். ப்ராபப்ளி இந்த கொஸ்டின் நீங்க கரெக்டா கேட்டீங்கன்னா அது கரெக்டா பதில் சொல்லுவோம். அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் இம்ப்ரூவ்மெண்ட் via reflective thinking leads to perfection. So you can just have a look. என்ன நம்ம நான் காமர்ஸ் பேக்ரவுண்ட் வந்து வரணும்னு அவசியம் இல்லை. டோட்டலா என்ன பண்ணிக்கலாம், பை எக்ஸ்பீரியன்ஸ்ல நம்ம வந்து நாலேஜ் கேட் பண்ணிக்கலாம். ஸோ வி கெட் த்ரூ திஸ் நியூஸ் பேப்பர்ஸ் அண்ட் ஆல். நியூஸ் படிக்க பழக்கம் இருக்கா? ஓகே, ஸோ இதெல்லாமே இருக்கு. இதுல ஏதாவது ஒன்று நீங்க அடாப்ட் பண்ணிக்கலாம். நியூஸ் சேனல்ஸ் இதற்கு இருக்கலாம். நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க. இது மூலியமா நீங்க வந்து பணம் சம்பாதிக்கிறீங்கன்னா, முன்னாடி வந்து பாட்டர் சிஸ்டம் இருந்தது. நான் இதை கொடுக்குறேன், நீ இதை கொடு அப்படின்றது. இப்ப அந்த மாதிரி இல்லை இல்லையா? எல்லாமே வந்து மணிங்கிறது ஒரு காமன் டிரான்சாக்ஷனுக்காக வச்சுக்கிட்டோம். அப்போ இது மூலியமா எனக்கு வந்து ஏதாவது பெனிஃபிட்ஸ் வருது. நான் எக்கனாமிக்லி பெனிஃபிட்ஸ் வரும் தான். மானிட்டரி பெனிஃபிட்ஸ் வந்தா அதை வந்து நம்ம எதுக்குள்ள ஆட் பண்றோம், எக்கனாமிக் ஆக்டிவிட்டியில ஆட் பண்றோம். ஸோ வித் ரெஸ்பெக்ட் டு மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜெனரலான டேர்ம்ஸ் தான். ஸோ எல்லா ஆக்டிவிட்டிஸும் நம்ம சுத்தி இருக்கிற விஷயங்கள் எல்லாமே வந்து ஏதோ ஒரு வகையில வந்து லிங்க் ஆயிருக்கும், கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ all that we do to earn a living comprises economic activities. So livelihood motiveக்காக தான் நீங்க பண்ணுவீங்க. ஓகே, ப்ராபப்ளி வடிவேலுவே வந்து ஆலமத்த கடியில சும்மாவே உட்கார்ந்து பணம் சம்பாதிச்சார்ல. அந்த டைலாக் என்ன டைலாக்? சும்மா உட்காந்து பாருங்க, பணம் சம்பாதிச்சார்ல. So livelihood motive, variety of motives are there. So with respect to non-economic activities, affection, love for family, passion about some hobby or cause, etc., etc. Okay, so self-interest இது வந்து நீங்க மிக்ஸ் பண்ணிக்கலாம். So sometimes இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி, இப்போ இதோட அப்போசிங் பாத்தீங்கன்னா, அப்படியே கான்ட்ரவர்சியல் பாத்தீங்கன்னா NPO, நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷன்ஸ், செக்ஷன் 8 கம்பெனி, இதெல்லாமே இதுக்கு ஆப்போசிங்கா இருக்கிறது. அதனால என்ன பண்ணிட்டாங்கன்னா, நீங்க ஒரு செக்ஷன் 8 கம்பெனி வந்து இன்கார்பரேட் பண்ணணும். தட் இஸ் நான் ப்ராஃபிட் ஆர்கனைசேஷனா வச்சிருக்கணும்னா என்ன மாதிரியான லைசன்ஸ் வாங்கணும், செக்ஷன் 8 கம்பெனிங்கிற லைசன்ஸ் வாங்கணும்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஏன்னா நீங்க பிசினஸ் பண்றீங்கன்னா அது லைவ்லிஹுட் பர்பஸ்க்காக பண்றீங்கன்னா இல்லைன்னா இல்ல இல்லையா? சோ எமோஷனல் அண்ட் சென்டிமெண்ட் ரீசன்ஸ்க்காகவும் இருக்கு, லைக் சோசியல், ரிலிஜியல், இதெல்லாமே நம்ம ஏதோ ஒரு வகையில வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸோட என்டர் ஆகணும் இல்லையா? நல்லா பிக்சரா போட்டு நல்லா இருக்குல்ல.
நீங்க ஒரு கிளாஸ் பாத்துக்கலாம். நான் திரும்ப அந்த பிக்சர் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணல. ஓகே. ஓகே. Yes, can have a note on this line. But it is interesting to note that even non-economic activities கொஞ்சம் highlight பண்ணிக்கோங்க, இல்ல எங்கேயாவது ஸ்கூல் பண்ணிக்கோங்க. Also have an economic dimension. Okay. ஏன்னா மேஜரா என்ன மேஜர் டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா மானிட்டரியா நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். டைம் பேஸ் பண்ணி பார்க்கும்போது எக்கனாமிக் ஆக்டிவிட்டியும் சரி நான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டி சேம் டைம் ஆகும், சேம் மணி தேவைப்படும், மெட்டீரியல் ரிசோர்சஸ் தேவைப்படும். எல்லாத்துலயும் ஒரே மாதிரியா விஷயங்கள் தான் இருக்கும். அப்போ ஒரே ஒரு விஷயம் எந்த மாதிரி நம்ம மானிட்டரியா பாக்குறது, என்ன மோட்டிவ் இருக்கு, அதான் நான் மானிட்டரின்னு சொல்லிட்டு இருக்கேன். என்ன மோட்டிவ் இருக்கு ரெண்டுத்துக்கும், அந்த மோட்டிவை வச்சுதான் நீங்க பேசுறீங்க. சோ இதை நீங்க மேனேஜ் பண்ணிக்கலாம். டிஸ்டிங்விஷிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ், எதை வச்சு நீங்க எக்கனாமிக் ஆக்டிவிட்டிஸ் சொல்றீங்க? இது மூலமா இன்கம் ஜெனரேட் ஆகுமா? ஆகும். அப்போ அது எக்கனாமிக். ஓகே. It is not necessary that all these incomes may be earned in form of money. Yes, மணியா இருக்கணும் அவசியம் இல்ல, ப்ராபப்ளி இன் கைண்ட் ஆல்சோ. பட் நம்ம நார்மலி மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இது எதோட நம்ம லிங்க் பண்ணுவோம்னா மணியோட தான் லிங்க் பண்ணுவோம். லேண்ட் ஓனர் மே காம்பன்சேட் த டில்லர் ஆஃப் த லேண்ட் இன் ஃபார்ம் ஆஃப் ஃபுட் கிரெயின்ஸ். அதெல்லாம் பணம் கேட்கறாங்களே, இது எல்லா ஊர்லயும் இல்லையே இந்த மாதிரி. ஓகே, ஃபார்மர் சைட்ல எல்லாம் போனீங்கன்னா வேலை வாங்குவாங்க, அவங்க வீட்டுக்கு தேவையானது அவங்களே பண்ணிடுவாங்க. ஆனாலும் அட் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் இப்ப பணம் வேணுங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஓகே, நீங்க அரிசி தான் கொடுப்பீங்க, நாங்க பீஸா சாப்பிடணும்னா பணத்தை கொடுத்துதானே ஆகணும். Right? So income is generated in the process of production. So this is one category with respect to income generation. Economic activities are productive. So ஏதோ something related with production. Production என்னது, ஏதோ சப்ளை ஆகுது raw material, அது என்னவா பண்றேன், goods or service மாத்திரம். So அதான் production. Usually product னு சொல்லுவோம். இது ரெண்டுமே சேர்த்து common term product னு சொல்லுவோம். So product means goods and services. So we can teach skills as we are good at, like other people in exchange of money, and so Sahasri Singar Academy பத்தி போட்ட மாதிரி தான் இருக்கு. And earning a livelihood implies participation in the process of business, hunting animals, gathering fruit and firewood. ஏதோ ஒரு வகையில நம்ம இன்வால்வ் ஆகும். இதை நீங்க பாத்துக்கலாம். I'm not going line by line. Okay. Even consumption is an economic activity. Beautiful. ஏதாவது கன்சியூம் பண்ணா எக்கனாமிக். ஏதோ நான் வேணும்னு சொல்லிட்டு வாங்குறேன்ல, எனக்கு அப்ப நான் ஏதோ கொடுக்குறேன் இல்லையா. So spending is also an economic activity. Actually spending பேஸ் பண்ணி தான் எக்கனாமிக் ஆக்டிவிட்டியே வருது. You can have a look. Savings, investment and wealth is an economic activity. Yes. இது மேக்ரோ எக்கனாமிக் வேரியபிள் சொல்லுவோம் இல்லையா. மேக்ரோ எக்கனாமிக்ஸ்ல இதை பத்தி நீங்க டீட்டெயிலா பேசியிருப்பீங்க, பார்த்துக்கலாம். ப்ராபப்ளி ஸ்பெண்டிங் மட்டும் பார்க்க மாட்டோம். சேவிங்ஸும் உங்களுக்கு இந்த கான்செப்ட்லாம் தெரியுமா? மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு கன்சியூம், மார்ஜினல் ப்ரொபென்சிட்டி டு சேவ், இந்த கான்செப்ட்ஸ் எல்லாம் படிச்சிருப்பீங்க. சேவிங்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட், வெல்த் ஜெனரேஷன், ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்க, இதெல்லாமே டிமாண்ட நம்ம ஈக்குவேட் பண்றதுக்காகலாம் தேவையான சப்ளை. அதெல்லாம் நம்ம பிசினஸ் கமர்ஷியல் நாலேஜ் அவ்வளவு பெருசா பார்த்துட்டு இருக்கோம். ஓகே, சப்ளைஸ் நிறைய ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இது கஸ்டமர்ஸ் வாங்குற அளவுக்கு நம்ம குவாலிட்டியெல்லாம் கொண்டு வரணும். ஸோ திஸ் இஸ் ஹவ் வி கேன் ஈக்குவேட் இட். இது இந்த ஆங்கிள் பேசலாம். அகைன் மேக்ரோ எக்கனாமிக் சைட்ல பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட், ஓகே, அன்எம்ப்ளாய்மெண்ட் இதெல்லாமே அஃபெக்ட் ஆகும்னு சொல்லுவோம். ஓகே, so represents market oriented production other than production of self consumption. எப்பவுமே நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம். செல்ஃப் கன்சப்ஷன் எடுக்கவே மாட்டோம். இப்போ என்னோட கம்பெனி இருக்கு, ஏ கம்பெனி, பி கம்பெனி. இங்க ஒரு சில குட்ஸ் ஒரு 100 tons நான் ஏதாவது மேனுஃபேக்சர் பண்றேன்னு வச்சுக்கோங்க. இதுல ஒரு 20 tons நான் எனக்காக வச்சுக்கிறேன். மிச்சம் 80 tons ஸ்பெண்ட் பண்ணோம்னா இந்த 80 tons மார்க்கெட் ஓரியன்டட் ப்ரொடக்ஷன். இந்த 20 tons நான் எதுவுமே சேல் பண்ணல, நானே தான் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். சோ இது வராது. அப்ப சப்ளை சைட் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல மார்க்கெட் ஓரியன்டட் ப்ரொடக்ஷன் பத்தி தான் பேசுறோமே தவிர செல்ஃப் கன்சப்ஷன் பத்தி பேசல. which means it's an economic activity. இன்கம் ஜெனரேட் ஆகுதுல, so it becomes economic activity. So commercialization of production on a commercial scale பத்தி தான் நம்ம இந்த மார்க்கெட் ஈவன் ப்ரொடக்ஷன் பேசிட்டு இருக்கோம். So how we are going to link production with consumption? So demand side is equal to supply side. வந்துச்சா equilibrium. So broader perspective la paakumbodhu ultimate business activity nu sonna we are doing some distribution and trading. So trading is nothing but exchange of goods and services and so then neenga paathukalam. And we have these type of enterprises, proprietary, idellame nama table la paathutom. So you can just have a glance. So it's an agriculture and industry and hence a business. இது அடிக்கடி இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்துலயும் கொஸ்டின் ரேஸ் ஆகும். நீங்க ப்ராபப்ளி இன்டர் ஃபைனல்ல எப்போ வந்தாலும் ஏன்னா நம்மளோட மெயின் இது அக்ரி தானே. அதெல்லாம் அக்ரி இண்டஸ்ட்ரியா இல்ல பிசினஸ் பார்க்கும்போது இந்த ஆன்சர் இஸ் யூ கேனாட் சே எஸ், யூ கேனாட் சே நோ. ஒவ்வொரு ஏரியாலும் ஒவ்வொரு மாதிரி இதை கேட்டகரைஸ் பண்றாங்க. அக்ரிகல்ச்சர் இன்கம், அக்ரி பிசினஸ் மூலியமா நீங்க இன்கம் ஜெனரேட் பண்ணீங்கன்னா இன்கம் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் எக்ஸம்ப்டட்.
அக்ரி மூலியமா இன்கம் வரதெல்லாம் நீங்க வந்து மாடு வச்சிருக்கீங்க, மாடு மூலியமா வந்து மில்க் ஜெனரேட் பண்றீங்க, அந்த மில்க் சேல் பண்றீங்கன்னா அது வந்து எனது எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். இதே வந்து மில்க் மூலியமா மில்க் வச்சு பால்கோவா பண்ணி அந்த பால்கோவா சேல் பண்ணீங்கன்னா நாட் எக்ஸம்ப்டட் ஃப்ரம் டாக்ஸ். ஓகே, புரியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே. Okay, so the industry, the agriculture produces processed like pulses, spices, wheat to flour, மாத்திராங்கல்ல, processed oils, இதெல்லாமே வந்து மெட்டீரியலுக்கு இன்கிரீடியன்ஸா வருது. So இந்த ஆங்கிள் பார்க்கும்போது அது அக்ரி இண்டஸ்ட்ரீஸ். So இது அக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரின்னு மாத்திடும். ஓகே, so இது வந்து ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். மீடியம் பெர்ஸ்பெக்டிவ், ஸோ 3 பெர்ஸ்பெக்டிவ் நோட் பண்ணிக்கிறீங்களா? ஸோ 3 பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். வந்து ப்ராடர் பெர்ஸ்பெக்டிவ். ஸோ ஹியர் ஒரு ஆங்கிள். Okay, three tier definition of business பார்த்துட்டு இருக்கோம். How many type of business? 3 tier definition of business. One is with respect to broader perspective. Okay, second with next to here medium perspective. So இது வந்து particular type of activity or industry involve ஆகும். So broaderல நம்ம agree தான் ரொம்ப டீடைலா பார்த்தோம். Retail business, real estate, so main manufacturing தவிர்த்து other related industry எல்லாம் grow ஆகுது. Iron and steel, transport business and so on. So you can just have a look. This is the second category. Third business, narrow perspective. So what are the usual consumption, like how they are creating, how they are owning, other base பண்ணி இருக்குது. For example, சின்ன ஃபார்மா இருக்கிறாங்க, அவங்களோட யூஷுவல் ஆக்குபேஷனை வச்சு சொல்றது. ரொம்ப அடிக்கடி பண்ண மாட்டாங்க, இன்ஃப்ரீக்வெண்டா இருக்கும். அந்த மாதிரி கேசஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஐசோலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ். இது எக்ஸாக்டா வந்து ஒன் டைம் ப்ராஃபிட்காக பண்ணா நம்ம வந்து பிசினஸ் டேர்ன் பண்ண முடியாது. ரெகுலர் பேசிஸ்ல பண்ணும்போது நம்ம பிசினஸ் டேர்ன் பண்ண முடியும். ஸோ இது வந்து ரொம்ப நேரோ பெர்ஸ்பெக்டிவ். ஸோ டெய்லி ஆக்குபேஷன்ஸ் எல்லாமே தினக்கூலி மாதிரி எல்லாம் ஒர்க் பண்றாங்கல்ல, ஸோ அந்த மாதிரி பண்றது. ஸோ ஸ்பெசிபிக் இண்டஸ்ட்ரி இங்க எல்லாமே வந்து லேயர் 2, தட் இஸ் என்னது மீடியமா, இது மீடியம், அண்ட் லாஸ்ட் லேயர் வந்து இங்க ப்ராடர். ஓகே, ப்ராடர். ஓகே, ஃபைன். So you can just have a glance on this. Yes, ma'am, please can carry on. மட்டும் தான் டிஸ்கஸ் பண்ணோம். ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து இங்கேயும் இன்கம் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா? நாட் ஓன்லி இன் பிசினஸ். ஆக்சுவலா பிசினஸ் வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டின்னு சொன்னது இன்கம் ஜெனரேஷன் வச்சு. அப்ப இன்கம் ஜெனரேஷன்ல ப்ரொஃபஷன் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் இன்க்ளூட். சோ அந்த பார்ட் ஆஃப் வியூல பார்க்கும்போது பிசினஸ் வேற, இந்த கேட்டகரி வேற. சோ அந்த ஆங்கிள் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாமா? Distinguishing characteristics of business compared with other economic occupations. So independent professionals இருக்காங்க, paid employmentல இருக்கிறவங்க இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு lot of difference இருக்கு, தெரியும்ல? paid employmentனா அவங்க எம்ப்ளாயரோட கண்ட்ரோல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ். independent professionனா providing services. Okay, so we have thus introduced two distinct occupations. So one with respect to employment. employment என்பது கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ்ல வரும். எம்ப்ளாயி எம்ப்ளாயருங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகணும். ஃபர்ஸ்ட் திங் யூ கேன் ப்ளீஸ் மேக் நோட், தெரிஞ்சிருந்தாலும் கொஞ்சம் நோட் பண்ணிக்கோங்க. எம்ப்ளாயி எம்ப்ளாயிங்கிற ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகும். ஓகே, எப்போ இந்த ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுதோ அப்போவே கண்ட்ரோலும் கிரியேட் ஆகும். ஸோ கேன் ஜஸ்ட் ஹேவ் டூ ஹைலைட்டிங் வேர்ட்ஸ். ப்ராபப்ளி இந்த கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீசஸ் சொல்லும்போது ஒரு பர்டிகுலர் ஜாப் டிஸ்கிரிப்ஷன், காம்பன்சேஷன் தருவாங்க. ஏன்னா ஒரு மாசம் ஃபுல்லா ஒர்க் பண்ணா ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா சேலரி, வேஜஸ். அப்ப இதுக்கு பேர் வேஜஸ் அண்ட் சேலரின்னு சொல்லுவோம். இந்த ஜாப் டிஸ்கிரிப்ஷன் வந்து எப்படி இருக்கும்னா ஸ்டாஃப் மேனேஜர்ஸ் அந்த மாதிரி நேம் வச்சிருக்கோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கிரேடிங். ஸோ டீடைல் ப்ராசஸ் ஆஃப் ரெக்ரூட்மெண்ட், எப்படி செலக்ட் பண்றாங்க, எப்படி வந்து இவரை வந்து என்ன குவாலிஃபிகேஷன் பேஸ் பண்ணிருக்கு, மினிமம் குவாலிஃபிகேஷன், எஜுகேஷனல் வைஸ், டெக்னிக்கல் வைஸ், ப்ரொஃபஷனல் வைஸ், ப்ரையர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா. ஸோ இன்டர்வியூ நார்மலா இருக்கும் போது ஃப்ரெஷர்ஸ்க்கு வந்து என்ன மாதிரியான ரெக்ரூட்மெண்ட் டேர்ம்ஸ் இருக்கு, என்ன டேர்ம்ஸ் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட், பெர்ஃபார்மன்ஸ் டார்கெட்ஸ் வச்சிருக்கலாம், மினிமம் அஷ்யூர்ட் இன்கம் இருக்கும், இவ்வளவு தருவோம். And career progression like promotions, okay, salary hike adalame. இதே வந்து ப்ரொஃபஷன் பொறுத்த வரைக்கும் they render the service and of specialized nature. Okay, ஒரு டாக்டர் கிட்ட, கார்டியாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு எனக்கு வந்து லெக்கு வந்து ஃபிராக்சர் ஆயிடுச்சு, ஆட்டோ ஒர்க்க பார்க்கணும்னு பார்க்க மாட்டாரு. அவருக்கு தெரியாதுன்னா நாலேஜ் இருக்கும், பட் he is not a specialized person. So rendering of service of a specialized nature, you have to highlight this word. Professional necessitating prescribed qualification, please highlight this word. Employment பொறுத்த வரைக்கும் இப்படி இருக்கணும்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைனாலும் ட்ரெயின் பண்ணிடுவாங்க, அது வேற விஷயம். பட் இங்க வந்து அது இருக்கணும். For a fee under a certificate of practice, பாருங்க fee ஹைலைட் பண்ணிட்டாங்க. ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் ரெண்டர் பண்ணக்கூடாது, ஃபீ சர்வீஸ் தான். ஃப்ரீ பண்ணக்கூடாது, ஃபீ சர்வீஸ் தான் பண்ணணும்.
there's a lot of difference. Okay, ஒரு R இல்லாதனால எவ்வளவு டிஃபரன்ஸ் பாருங்க. ப்ராபப்ளி அவங்களுக்கு சர்டிபிகேஷன்ஸ், அக்ரிகேஷன்ஸ் அண்ட் எக்ஸாமினேஷன் இருக்கு, அவங்களுக்கு அசஸ்மெண்ட் பாடி இருக்கு, அவங்களுக்கு ஒரு பர்டிகுலர் கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்கு, அதெல்லாமே நீங்க ஃபாலோ பண்ணணும். சோ இங்க இண்டிபெண்டன்ட் பிராக்டிஸ்ல வரலாம், கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட்ல வரலாம், கான்ட்ராக்ட் ஆஃப் சர்வீஸ் வேற, கான்ட்ராக்ட் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் வேற, ரெண்டுமே வேற வேற. ஓகே, கொஞ்சம் தான் வேற, ஆனாலும் வேற வேற. சோ அக்கௌண்டன்சி, ஆர்கிடெக்சர், டிசைனிங், இன்ஜினியரிங் இதெல்லாமே வந்து டிஃப்ரெண்ட் ப்ரொஃபஷன்ஸ் தான். So historically, how professions are emerged in pursuit of mobility, how it is being demonstrated highest level of integrity and ethics. இதெல்லாமே நீங்க பாத்துக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் வந்து நம்ம இன்ஸ்டிடியூட்டே இருக்கு. So there is a overall differentiation between the two professions. With respect to main definition, how it has been established. So business no entrepreneurs or a decision. So அதுக்கு legal formalities இருக்கும். Profession professional body கொடுக்கிற ஒரு membership certificate of practice வச்சு. Employment போனீங்கன்னா letter of employment, how it's been agreed between the employer and employee. Livelihood purpose பாத்தீங்கன்னா profit, இங்க வந்து professional fee, இங்க வந்து wages and salary. Prescribed qualifications, business பொறுத்த வரைக்கும் அதெல்லாம் ஒண்ணுமே இல்ல. ஒரு ரிக்ஷா ஓட்டுறவங்க கூட நாளைக்கு வந்து ரிக்ஷா பிசினஸா வச்சு ஓட்டலாம். ரிக்ஷாவே இல்லையே, ஏன் வரும் யாருக்கு தெரியும். ஓகே, strictly prescribed with respect to this category and professional category. Employment வந்து minimum qualifications இருந்தா போதும். இது வந்து strictly prescribed, இப்படி இருந்தாதான் இப்படி பண்ண முடியும். Ethical guidance, okay, நீங்க பாத்துக்கலாம். Investment, personal autonomy, yes, I want to go for this quite a bit. Actually, பிசினஸ்ல தான் உங்களோட பிசினஸ் நீங்க என்ன வேணா பண்ணலாம். ஓகே, அதுவே வந்து கம்பெனி ஃபார்ம்ல வந்தீங்கன்னா கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும், ஏன்னா செப்பரேட் மேனேஜ்மெண்ட் வந்துடும். எம்ப்ளாய்மெண்ட்ல வந்து நாட் மச். ப்ராபப்ளி இந்த 3 levels நம்ம பேசிருக்கோம் இல்லையா, டாப் லெவல், பிசினஸ் லெவல் அண்ட் ஃபங்க்ஷனல் லெவல். இங்க இருக்கிற டாப் மேனேஜ்மெண்டோட அப்ரோச் வந்து இங்க ஃபங்க்ஷனல் லெவல்ல இருக்கிறவங்க அவங்க கீழே ஒர்க் பண்றவங்க எல்லாமே வந்து ஃப்ரீடம் கொடுத்து நீங்களும் டிசைட் பண்ணலாம், டெசிஷன் மேக்கிங்ல நீங்களும் வரலாம்னு சொன்னா மட்டும் தான் வரும். ஸோ நாட் மச். இங்க வந்து குவைட் அ பிட் ஆக்சுவலா ஃப்ரீடம் இருக்கு, பட் ஏன் இங்க குவைட் அ பிட்னு மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னா அவங்களுக்கு கூட கோட் ஆஃப் கான்டாக்ட் இருக்குல்ல, இப்படிதான் பண்ணணும் இருக்குல்ல, அதெல்லாம் குவைட் அ பிட். ஸோ கேன் ப்ளீஸ் அண்டர்லைன் திஸ் வேர்ட். ஏன்னா ப்ரொஃபஷனல்லாம் அவங்க சொல்றதுதான் அப்படின்னு நினைச்சுப்பாங்க, அப்படி இல்ல. ஓகே, ஸோ கேன் மேக் அன் அவுட் ஆஃப் திஸ். சைக்காலஜிக்கல் மோட்டிவ், எஸ், சர்வீஸ் பண்றதுதான். இங்க வந்து எக்கனாமிக் அச்சீவ்மெண்ட், இங்க வந்து லைவ்லிஹுட் பர்பஸ்க்காக. யாரும் என்ன பண்ணிட்டு போகணும், எனக்கு நாளைக்கு சாப்பாடு போகணும் இருந்தா போதும், என்ன சொல்றீங்க, ரைட்? சோ அந்த ஆங்கிள். சர்டனிட்டி ஆஃப் இன்கம், இங்க வந்து ரொம்ப லீஸ் தான், இங்க வந்து குவைட் அ பிட் கன்சல்டிங் பேஸ் பண்ணி. அண்ட் இங்க வந்து பீரியாடிக் வேஜஸ். ஆக்சுவலா வந்து there is something called as payment of wages act. சம்பளம் வந்து இப்படிதான் தரணும்னு இருக்கு முதல்ல, அதான பேமெண்ட். வேலை போட்டு வாங்கிட்டு சும்மா போடும். ஆக்சுவலா வந்து இன்னும் இந்த ஆக்ட கொஞ்சம் டீட்டெயிலா பேசணும்னா, ஒருத்தர் வந்து அவனே விருப்பப்பட்டு he himself comes voluntarily and says that I don't want any salary, I'll work for free அப்படின்னு சொன்னா ஏத்துக்க கூடாது. எம்ப்ளாயர் எம்ப்ளாயி இருக்கிற ரிலேஷனே வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா he has to pay and he has to provide the service. ஓகே, அவங்க வேலை செய்யணும், இவன் வந்து பே பண்ணும். அதுதான் வந்து எம்ப்ளாயர் எம்ப்ளாயி ரிலேஷன்ஷிப். சோ நானே வந்து எனக்கு சம்பளம் வேண்டாம் அப்படின்னு சொன்னா வந்து என்ன பண்ணக்கூடாது, அவனுக்கு வந்து அது வராது. அந்த மாதிரி ஒரு வேவர் ஆஃப் ரைட்ஸே இல்ல. இன்னொரு ஆங்கிள் வந்து பாவம் நீ கஷ்டப்படுற, வா உனக்கு சோறு போடுறேன் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னா அது சும்மா கொலோக்கியலா ஒரு ரிலேஷன்ஷிப் மேல வருமே தவிர ஒரு கார்பரேட் ஸ்ட்ரக்சர் வரும்போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஏன்னா கார்பரேட்னா யாரு, ஒரு செப்பரேட் லீகல் என்டிட்டியா, அதுக்கு வந்து மனசெல்லாம் இல்லையா, அதனால வந்து வா டெய்லி உங்க சாப்பாடு போறேன், எனக்கு இந்த வேலையை பண்ணி கொடு அந்த மாதிரி சொல்ல முடியாது. ஓகே, எத்திக்கலா அது வராது. எத்திக்ஸ்ங்கிறது நம்ம பிசினஸ் எத்திக்ஸ் பத்தி பேசுறோம். வித் ரெஸ்பெக்ட் டு ஸ்டெபிலிட்டி, நீங்க வந்து குவைட் சர்டன், இங்க வந்து குவைட் சர்டன், இங்க வந்து அன்சர்டன் தான். நீங்க எந்த மாதிரியான பிசினஸ் பண்றீங்களோ அதுதான். கம்பெனியா பார்த்து ஸ்ட்ரக்சர் இருக்கும். சோல் ப்ரொப்ரைட்டர்னா காலி தான், இன்னைக்கு காலி நாளைக்கு காலி, எப்போ காலி தான். ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அண்ட் சக்சஷன் இஸ் பாசிபிள், நெக்ஸ்ட் லீகலா இருக்கு. இங்க வந்து நாட் பாசிபிள். ப்ராபப்ளி அப்பா சிஏ, பையன் பொண்ணு சிஏனா இவனோட கிளைண்ட்ஸ் எல்லாம் இங்கிட்ட வரணும்னு அவசியம் இல்லையே. ஓகே, அண்ட் டிக்ளேர் எம்ப்ளாய்மெண்ட் ஆல்சோ இப்போ நாட் பாசிபிள். ஆக்சுவலா ஒரு பீரியட்ல வந்து ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்கன்னா அந்த ஜாப் வந்து ஒய்ஃபுக்கு தரது, இல்லைன்னா வந்து சன்னுக்கு தரதெல்லாம் இருந்தது. இப்போ கொஞ்சம் ரீசெண்டா ஒரு நாள் முன்னாடி க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அவங்களோட டிசெண்டன்ஸுக்கு வந்து டிசீஸ்ட் கேஸ்ல டிசெண்டன்ஸுக்கு வந்து ஜாப் தரது வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இல்ல முன்னாடி இருந்தது. கவர்மெண்ட் ஜாப்ல வந்து யாராவது வெளியே வராங்கன்னா அவங்க கவர்மெண்ட் ஜாப் தரலாம் அப்படியெல்லாம் இருந்தது, அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஓகே, சோ டிஸ்டிங்விஷிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் பிசினஸ். ஜாப் கிரியேட்டர், இவ ஜாப் கிரியேட் பண்றாரு, ஜாப் தேட மாட்டாரு. இட்ஸ் நாட் a seeker. Provides momentum to economic growth and development. சோ இவர் மட்டும் வாழல, இவரோட சேர்த்து ஊரும் வளர்ந்து வரும். சோ இது பேஸ் பண்ணி தான் நம்ம கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ஜிடிபி எல்லாம் கால்குலேட் பண்ணோம். நீங்க பாத்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட் டு R&D, எஜுகேஷன், ட்ரைனிங் இதெல்லாமே இருக்கு. சோ காமன் பேலன்ஸ், ஆண்டர்பிரனர் அண்ட் பிசினஸ் பர்சன் ஆர் சினானிமஸ், மாத்தி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, பிசினஸ் பர்சன்ங்கிறது நம்ம ஆண்டர்பிரனரும் சொல்லிக்கலாம், பட் சோல் ப்ரொப்ரைட்டரா வரும்போது நம்ம
பர்டிகுலர் ஆண்டர்பிரினர் சொல்லுவோம். பட் இப்போ இந்த டேர்ம்ஸ் பாத்தீங்கன்னா 1% கம்பெனி இருக்குல்ல, அது ஆண்டர்பிரினியல் டெவலப்மெண்ட் தான், பட் அது கம்பெனி ஃபார்ம்ல நம்ம பாக்குறோம் இல்லையா. சோ கொஞ்சம் கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கு. அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இன்டென்சிவ், எஸ் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்காது. இதுல ப்ரொஃபஷனல் பொறுத்த வரைக்கும் நீங்க வாட் இஸ் வாட்னு பார்த்தா போதுமே, லைக் இதான் நான் படிச்சிருக்கேன், இதான் நான் பண்ண போறேன் அப்படி பார்த்தா போதுமே. சோ இன் தட் கேஸ் ஜெஸ்டேஷன் அண்ட் அன்சர்டனிட்டிஸ், எஸ் பிசினஸ்ல ஜெஸ்டேஷன் பீரியட் இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு இந்த ஸ்டார்ட் அப் கான்செப்ட்ஸ் கவர்மெண்ட் வந்து எவ்வளவு பிசினஸ்ல நம்மளுக்கு ஃபெசிலிட்டேட் பண்றது. சோ சாப்டர் நம்பர் 5 ஃபுல்லா அதானப்பா, பிசினஸ் ஆர்கனைசேஷன் ஃபெசிலிட்டேட்டிங் பிசினஸ். சோ ஜெஸ்டேஷன் இருக்கும், ஒரு பீரியட் தருவாங்க. நிறைய ஆக்ட்ல வந்து மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் வந்து அப் டு 4 இயர்ஸ் அப் டு 5 இயர்ஸ் வரைக்கும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு சில என்னது ஒரு ரொம்ப ஸ்ட்ரிஞ்சன்டான நார்ம்ஸ் இல்லாம விட்டு கொடுத்து கூட்டிட்டு வருது. ஓகே, கூட வந்து ஃபெசிலிட்டேட் பண்றது. ஏகப்பட்ட அன்சர்டனிட்டிஸ் இருக்கும். தென் கோஸ் ஃபார் சிஸ்டமேட்டிக் ஆர்கனைஸ்ட் எஃபிஷியன்சி ஓரியன்டட் ஆக்டிவிட்டி. ஏதோ ஒண்ணு பண்றீங்கல்ல, ஒரு ப்ராப்பர் சிஸ்டம் ஆஃப் ப்ரொடக்ஷன் பண்றீங்க, அதுக்கு என்னென்ன வேணும், ஃபார்ம் வந்து பிளேஸ் வேணும், சப்ளை செயின் ஆஃப் மெட்டீரியல்ஸ் டெவலப் பண்ணணும், என்ன ரா மெட்டீரியல்ஸ் எனக்கு வேணும், இது எப்படி ப்ராசஸ் பண்றது, இது எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்றது. டிரான்ஸ்ஃபர்மேஷன் இஸ் ஒரு இன்புட் கொடுத்து அது வந்து என்னவா மாத்துறீங்க, அவுட்புட்டா மாத்துறீங்க, இல்லைன்னா ரா மெட்டீரியல பினிஷ்டு குட்ஸா மாத்துறீங்க. ஆக்சுவலா ப்ரொடக்ஷன்ல இந்த டேர்ம் யூஸ் பண்ண மாட்டோம். இன்புட்டுக்கு ரா மெட்டீரியல் யூஸ் பண்ணுவோம், ஆனா அவுட்புட்டுக்கு வந்து பினிஷ்டு குட்ஸ் யூஸ் பண்ண மாட்டோம். எப்பவுமே வந்து பினிஷ்டு குட்ஸ்ங்கிறது கன்சியூமர் கையில போய் சேருதுல ஒரு விஷயம் தான் பினிஷ்டு குட்ஸ். இல்லைன்னா அந்த பினிஷ்டு குட்ஸ் சொல்ல மாட்டோம். கன்சியூமர் வந்து அவ்வளவுதான், இது டைரக்டா ஓபன் பண்ணி யூஸ் பண்ணலாமா, அதுதான் பினிஷ்டு குட்ஸ். பட் எல்லா இண்டஸ்ட்ரியும் பினிஷ்டு குட்ஸ் பண்ணி அவுட்புட் தானே கொடுக்குது, அந்த அவுட் வேற ஒரு இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் ஆகுது இல்ல. சோ இந்த பாயிண்ட் ஆஃப் மீனிங் இதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் அண்ட் பர்பஸ்ஃபுல்னஸ். எஸ், ஏதோ ஒரு பர்டிகுலர் இன்டென்ஷனுக்காக இருக்கும். அல்டிமேட்லி பிசினஸ் தானே மோட்டிவ் தானே, மோட்டிவ் ஃபார் மேக்கிங் ப்ராஃபிட், மேக்ஸிமைசேஷன் ஆஃப் ப்ராஃபிட். ஸோ பர்பஸ் ஆப்வியஸ்லி பிசினஸ் பண்றது. அண்ட் ஐடென்டிக்கலி பிசினஸ் மஸ்ட் லீட் த வேர்ல்ட் மோர் எக்லிட்டேரியன், பார்ட்டிசிபேட்டிவ் அண்ட் கலெக்டிவ்லி ப்ராஸ்பரேட்டிவ். ஆக்சுவலா வந்து 3 P's சொல்லுவாங்க. இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா ஏற்கனவே? 3 P's. ஒரு P வந்து பீப்புள், ஓகே, ஒரு P வந்து பிளானட், இன்னொரு P வந்து ப்ராஃபிட். ப்ராஃபிட் தான் நம்ம எக்கனாமிக்கல்னு சொல்லுவோம், பீப்புளுக்காக சொசைட்டின்னு சொல்லுவோம், சோசியல். அண்ட் பிளானட் நம்மளோட சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட். ஓகே, அண்ட் கொஞ்சம் பாருங்க, இந்த பிளானட்டையும் பீப்புளையும் நீங்க கம்பைன் பண்ணி பாத்தீங்கன்னா எனக்கு வந்து வேல்யூபிளான ஒரு எக்கனாமியா இருக்கும். ஓகே, எக்கனாமிக்கிறது நான் பிசினஸ் மீன் பண்றேங்க. இதே வந்து இந்த பீப்புள் அண்ட் ப்ராஃபிட்ட பாத்தீங்கன்னா ஈக்விட்டபிளா இருக்கும். இதே வந்து நீங்க பிளானட் அண்ட் ப்ராஃபிட் வந்து சேர்த்தீங்கன்னா உங்க பிசினஸ் வந்து வயபிளா இருக்கும். ஆனா இங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றாங்கன்னா சஸ்டைனபிளா இருக்கும். யூஸ்ஃபுல்லான கான்செப்ட் என்ன, சஸ்டைனபிள்னா நான் மட்டும் க்ரோ ஆகக்கூடாது, பிளானட் வந்துச்சு பாருங்க. எப்போ பிளானட் வருதோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ப்ராப்ளம் இது முடிஞ்சா நீங்க ரெஃபர் பண்ணி பாருங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். நீங்க ரெஃபர் பண்ணனாலும் நீங்க எப்பயாவது இன்டர் ஆஃப் ஃபைனல் இந்த கான்செப்ட டச் பண்ணாம நீங்க கோர்ஸ் முடிக்க மாட்டீங்க. சோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டான கான்செப்ட். ஏன்னா இது வந்து லீகலைஸ் பண்ணி ஒரு கார்பரேட் கவர்னன்ஸ் ஒரு கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, ஒரு கார்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி கான்செப்ட் கொண்டு வந்தாங்க, அதோட சேர்த்து சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டும் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. இது இன்னும் கொஞ்ச நாள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆயிடும். இப்பவே மோஸ்ட் ஆஃப் பெரிய பெரிய கம்பெனிஸ் வந்து ஸ்ட்ரிக்டா இருக்கு. அது என்ன சஸ்டைனபிலிட்டினா, இப்ப நான் இருக்கிறேன், எனக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷனுக்கு இருக்குமா? ஒண்ணும் இல்ல, ஒரு ட்ரீயை வந்து கட் பண்றீங்கன்னா இமீடியட்டா என்ன சொல்றாங்க, ஒரு சாப்ளிங் வைங்கன்னு சொல்றாங்களா, ஒரு சின்ன செடியை வந்து நட்டு வைங்கன்னு சொல்றாங்களா. ஏன் இந்த ட்ரீ வளர்த்துக்கு எவ்வளவு நாளா இருக்கும்? 40 இயர்ஸ், 50 இயர்ஸ், 100 இயர்ஸ், சில ட்ரீஸ் 200 இயர்ஸ் ஓல்டு. அதனால எவ்வளவு பெனிஃபிட்ஸ் நம்ம அட்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இதே வந்து இப்போ இந்த சாப்ளிங் வச்சாதான் நீங்க என்ன பண்ண முடியும் ஃபியூச்சர்லன்னா? எப்போ ஒரு ஜெனரேஷன் வந்து ஆக்சுவலா வந்து 50 to 70 இயர்ஸ். இப்ப லைஃப் ஸ்பேன் கொஞ்சம் நானும் ஆக்சுவலா ஒரு ஜெனரேஷன் 70 to 80 சொல்லுவாங்க. இந்த 10 தலைமுறைகள்னு சொல்லுவாங்க. அது ஒரு ஜெனரேஷன் மாத்தினால 50 to 70 இயர்ஸ் ஏதோ ஒண்ணு வருது. ஓகே, சோ சாப்ளிங் வைக்கிறீங்க, ஒரு செடியை வந்து நட்டு வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது ட்ரீயா மாறதுக்கு கட்டாயமா ஆன் ஆவரேஜ் ஒரு 75 இயர்ஸ் வச்சுக்கலாம். ஏன்னா டு த லீஸ்ட் 40 வந்து ஹையஸ்ட் 200 வேண்டாம், ஒரு 75 வச்சுக்கலாம். அப்ப 75 இயர்ஸ்க்கு பிறகு எனக்கு நெக்ஸ்ட் ஜெனரேஷன் இல்லையா, அவங்களுக்கு வந்து சூட்டபிளா அவங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும். இந்த ட்ரீனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் இப்ப நான் அட்டைன் பண்ணிட்டு இருக்கேன், அதை கட் பண்ணனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வந்து என்னோட ஃபியூச்சர் ஜெனரேஷன் லூஸ் பண்ண போறாங்க, அவங்க லூஸ் பண்ணாம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுவேன். That's what you call sustainability. No, beautiful concept. Okay, so you can just have a இதுதான் வந்து sustainable development. So you can just have a look. இது வந்து ecological concepts எல்லாம் சேர்ந்து வந்துரும்பா. முன்னாடி வந்து ப்ராஃபிட் பீப்புள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்ப இருக்கிற பீப்புள் மட்டும் பாக்காதீங்க, ஃபியூச்சர்ல இருக்கிற பீப்புளையும் சேர்த்து பாருங்கன்னு சொல்றதுதான் இந்த கவர்னன்ஸ் ஸ்ட்ரக்சர். சோ நீங்க பாக்கலாம், இந்த பாக்ஸ் பாத்துக்கலாம். Plurality,
ஆஃப் தி ஆப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிசினஸ். எக்கனாமிக் டேர்ம்ஸ்ல மட்டும் பார்க்கவில்லை. இது வரைக்கும் நம்ம என்ன பேசிட்டு இருந்தோம்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி தான் பிசினஸ் அப்படின்னு பேசிட்டு இருந்தோமா. இதுக்கு பிறகு அந்த பாயிண்ட்ல இருந்து நம்ம டிவியேட் ஆயிருக்கோம். என்னது எக்கனாமிக் ரிட்டர்ன்ஸ் மட்டும் இல்ல, சோஷியல் அண்ட் எக்கனாலஜிக்கல் ரிட்டர்ன்ஸ். ஸோ ஒன் இஸ் எக்கனாமிக், ஒன் இஸ் என்வைரன்மெண்ட் அண்ட் another ஒன் சோஷியல். ஸோ இந்த மாதிரி பிசினஸ் தான் நம்ம ரன் பண்ணோங்கிறது ஒரு தீம். ஓகே, ஸோ இந்த தீம் இன்னும் ரொம்ப வந்துச்சு, ஒரு 70% இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னும் சின்ன சின்ன கம்பெனிஸ் கொண்டு வரணும்னா முடியாது. ஏன்னா நீங்க சஸ்டைனபிலிட்டி பத்தி பேசணும்னு வச்சுக்கோங்களேன், நான் உங்ககிட்ட ஒரு கிளாஸ் தண்ணி வாங்கினா உங்களுக்கு அந்த ஒரு கிளாஸ் தண்ணியை கொடுத்துருவோம். ஆனா என்கிட்ட இங்க இருக்கு, நான் அது வாட்டரா நீங்க பண்ணல, மிச்ச ரிசோர்சஸ் எல்லாம் சேர்த்து நீங்க பண்ண. உங்ககிட்ட இருந்து 1 கிளாஸ் நான் தண்ணியை போரோ பண்றேன்னா அந்த 1 கிளாஸ் தண்ணியை நான் கொடுக்குற அளவுக்கு எனக்கு இல்லையே தண்ணி. அப்ப என்ன பண்றது? மரத்தை நடுறது. அந்த மரம் வேற என்ன மரம் வேற. சஸ்டைனபிள். ரொம்ப பியூட்டிஃபுல்லான கான்செப்ட். கிளான்ஸ் பாக்குறீங்களா ப்ளீஸ்? சோ ஃபார்ம்ஸ் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் வந்து நம்ம லால டிஸ்கஸ் பண்ணிருக்கோம்ப்பா.